சக்திக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. அக்காவுக்கே பிடிச்சிருந்தாலும் அப்பாவுக்கு பிடிக்கலன்னு அதை தூக்கி எரிஞ்சிருக்கணுமா? அவரோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதை நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. லட்ச லட்சமா பணத்தை கொட்டி கல்யாணத்தை பண்ணி வைக்க போறது அப்பா. அவரோட சின்ன சின்ன ஆசை கூட நிறைவேறலாம். அவர் எவ்வளவு ஹர்ட் ஆவார். அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியலமா. நீ ஒருத்தனாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியப்பா, எனக்கு அது போதும். இத்தனை பிரச்சனைக்கும் இடையில எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ ஒருத்தந்தான். கடைசி வரைக்கும் நீயாவது இப்படியே இருப்பா. எங்க சாப்பிட்டு இல்ல வேண்டாமா. திலீபம் பேசினதுலயே என் மனசு நிறைஞ்சிருச்சு. அப்பா மூலமா வந்த புடவைய தூக்கி எறின்னு சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இந்த அப்பாவுக்கு பிடிக்கல, நீ அப்படிதான் செஞ்சு ஆகணும். அவருக்கு நம்ம அப்பாவை கூட தான் பிடிக்காது, அதுக்காக அவரே தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ அந்த புடவை எடுத்தது தப்புதான். டேய், நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதடா. அந்த முகூர்த்த புடவைய அப்பா வாங்கிட்டு வரல, அது அவர் மூலமா என்கிட்ட வந்து சேர்ந்தது, அவ்வளவுதான். அது ஒரு ஆக்சிடென்ட். அத புரிஞ்சுக்காம எல்லாருமே அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அது இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் ஒரு புடவை விஷயத்துல போய் நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா கூட உன் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ அவரோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. என்னடா பேசுற நீ? இந்த விஷயத்துல அக்காவோட விருப்பம் முக்கியம் இல்லையா? இவங்க ஆசைப்பட்டு அந்த புடவை எடுத்திருந்தா பரவாயில்ல, ஆனா அப்பாவை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே அந்த புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உன்னோட கற்பனை. இதான் நிஜம். ஆனா உன்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அப்பாவை கஷ்டப்படுத்தணுன்றதுதான் உன்னோட எண்ணமே. டேய், சும்மா நிறுத்துடா. ஒரு சாதாரண புடவை மேட்டருக்கே இவ்ளோ பேசுறியே. நம்ம அப்பாவை கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனியா நீ? ஏன் பேசணும்? சிவனேசன் அப்பாவே அதை ஏத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்படின்னா அப்பா இல்லாம என் கல்யாணம் நடக்கணுங்கிறியா? நடந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிடு. இப்ப எதுக்கு எமோஷன் ஆவற? சிவனேசன் அப்பாவே அதை பிராக்டிகலா எடுத்து ஒதுங்கி நிக்கிறாரு. நீ தான் தேவையில்லாம அவர் பேரை சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இருக்காது. அக்கா, அவன் ஏதோ பைத்திய மாதிரி பேசிட்டு போறான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அக்கா. ரொம்ப அநியாயமா இருக்கு சிவனேசா. புடவை கடைக்கு நீ போனதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா நீதான் எல்லா தப்புக்கும் காரணம்னு சொல்றாங்க பாரு. அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க. வேண்டாம்க்கா, நம்ம யாருக்கும் சாபம் விட வேண்டாம். அவங்க பேசுறாங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குக்கா. சக்தி கல்யாணத்தில் நான் எந்த அளவுக்கு விலகி விலகி போகணும்னு நினைக்கிறேனோ அதே அளவுக்கு விதி என்னை உள்ள இழுத்துட்டு போகுது. இப்போ நான் நிரபராதி நிரூபிச்சுக்கிறது கூட முக்கியம் கிடையாது.
என்னால என் பொண்ணு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு இருக்கிறது ஒரே வழி, நான் இந்த ஊரை விட்டே போகணும். முட்டாள்தனமா பேசாத சிவனேசா. எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ எங்க போவ? உன்னை தனியா அனுப்பி வச்சுட்டு நாங்க எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அது நடக்கவே நடக்காது. ஆமா மச்சான், உன் முடிவை என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த முருகு பூபதி ஒரு கிறுக்கன் கோமாளி. அவன் சொன்னதுக்காக நீ ஊரை விட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. இல்ல மாமா, முருகபூபதி சொன்னதுக்காக மட்டும் நான் இந்த முடிவுக்கு வரல. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா அவர் சொல்றதுல நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல நான் இருக்கிறதுனால தானே சக்தி அடிக்கடி வந்து என்ன பார்க்கறா. இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும்னு அடம் பிடிக்கிறா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த கல்யாணத்துக்கு நானே இடைஞ்சலா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் அமையுது. நல்ல வேலை, இது வரைக்கும் அண்ணன் எந்த தப்பான முடிவும் எடுக்கல. ஆனா இனிமே அவர் அப்படியே இருப்பாருன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாவது தப்பு நடந்து அண்ணன் இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாருன்னா, ஐயோ, என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சா அண்ணன் அமைதியாயிருவாரு. சக்தி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். இங்க பாரு மச்சான், நீ ஊரை விட்டு போனா பிரச்சனை சரியாகாது, இன்னும் பெருசாதான் வெடிக்கும். நீ பக்கத்திலேயே இருக்க, உன்னை நினைச்ச நேரத்துல பார்க்கலாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க ஓரளவுக்காவது நிம்மதியா இருக்காங்க. ஆனா இப்ப நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. தட்சிணாமூர்த்தி தான் இது காரணம்னு அவர் மேல கோவப்படுவாங்க. பிள்ளைங்களோட நிம்மதியே போயிடும்பா. அது மட்டும் இல்ல சிவனேசா, நீ எந்த நோக்கத்துக்காக ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறியோ அது நடக்கவே நடக்காது. நீ ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சா சக்தி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. சக்தியும் லக்ஷ்மியும் இந்த கல்யாணம் வேணான்ற முடிவுக்கே வந்துருவாங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. நீ ஊரை விட்டு போனால இதான் முடிவுன்னா நீ ஊர்லயே இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். இல்லக்கா, நீ எதையோ சொல்லி என் மனசை மாத்த பாக்குற. சக்தி இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சாலும் நான் இல்ல சக்தி, இது இப்படிதான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பேச்சை அவ மீற மாட்டா. சக்தியை எப்படியாவது நான் சமாதானப்படுத்த முடியும். ஆனா அண்ணனு எந்த விதத்திலும் என்னால் சமாதானப்படுத்தவே முடியாது. மத்தவங்களை விடுங்க, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீயே இடைஞ்சலா இருக்கியன்னு என் மனசாட்சி என்ன குத்தாது? யாருக்காக இல்லைனாலும் என் மனசாட்சிக்காகவது நான் உண்மையா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் இந்த ஊர்ல இல்லாம இருக்கிறது தான் நல்லது. மச்சான், நான் சொல்றது கேளுப்பா. உணர்ச்சப்பட்டு எடுக்கிற முடிவு தப்பா தான் போகும். இத பாருப்பா, சக்தி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஊரை விட்டு போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இல்ல மாமா, என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இதை பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். நாளைக்குள்ள இந்த ஊரை விட்டு நான் போறேன். அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறேன். சாரி சார். இந்த பாரு, நான் உள்ள போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ உள்ள வா. ஓகேவா? ஓகே சார். வள்ளி, காஃபி போட சொன்னே, போட்டியா? எடுத்துட்டு வரேங்க. சீக்கிரமாமா. இந்தாங்க. இளங்கோ, காஃபி சாப்பிடுறியா? என்னது? காஃபி சாப்பிடுறியான்னு? இல்லத, வேணாம், சாப்பிட்டேன். இளங்கோ, இந்த பிரஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. கல்யாண பத்திரிக்கை கொடுத்து 4-5 நாள் ஆச்சு. என்ன பண்றான் அவன்? ஏதோ கால் பண்றேன் மாமா. சார், கொரியர். உள்ள வாங்க. சார், தட்சிணாமூர்த்திங்கிறது இவர்தான். கையெழுத்து போட்டு வாங்கிக்க. பெண் கொடுங்க. தேங்க்யூ சார்.
யார்கிட்ட இருந்து வந்திருக்குப்பா? நலம் விரும்பின்னு போட்டிருக்கு. நலம் விரும்பியா? எங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா? இல்லையே, அப்படி யாரும் எனக்கு தெரியாத. இளங்கோ, லெட்டரை பிரிச்சு படி. சக்தியின் அப்பாவி பெற்றோருக்கு. மாமா, நீங்களே படிச்சிருங்களேன். ஏண்டா, இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தன் தானே, நீயே படி. படிடா. சக்தியின் அப்பாவி பெற்றோருக்கு உங்கள் நலம் விரும்பி எழுதி கொண்டது. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமான விஷயம்தான். ஆனா உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை நல்லவரா இருக்க வேணாமா? உங்க வருங்கால மாப்பிள்ளை லட்சுமி அவ ஆபீஸ்ல வேலை செய்யற வனிதான்ற விதவையோட ரகசியமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஆசைக்கு வனிதா, ஆஸ்திக்கு சக்தின்னு அவன் தெளிவா இருக்கான். இந்த அயோக்கியத்தனத்துக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறத விட அவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னுடலாம். இந்த லெட்டரை அலட்சியப்படுத்தாம லட்சுமி ஆபீஸ் போய் விசாரிச்சு பாருங்க. அவ யோகியதை என்னன்னு கதையா சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உங்க பொண்ணை வாழ வைக்கிறதா இல்ல பாழும் கணத்துல தள்ளுறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பின்னு போட்டிருக்காங்க. என்னங்க இது? மாப்பிள்ளைய பத்தி இவ்வளவு மோசமா எழுதியிருக்காங்க. அதாம்மா எனக்கும் புரியல. கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு லெட்டர் வருதுன்னா சரியில்லையே. ஏங்க, இத வச்சு நாம எந்த முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க. மாப்பிள்ளைக்கு வேண்டாதவங்க கூட இந்த லெட்டர் எழுதி போட்டிருக்கலாம்ல. ஒரு மனுஷன் மேல கோவம்னா அதை நேரடியா பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அசிங்கமா எழுதுறது. அந்த மாதிரி ஆளுங்களை தான் சும்மாவே விடக்கூடாது. கை விரல உடைச்சி அடுப்புல போடணும். அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். வள்ளி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் சம்பந்தி அம்மாவை பார்த்து இது விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். இளங்கோ, நீயோட. ஐயோ வேண்டாங்க. மாப்பிள்ளைய பத்தி சக்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அவர் தங்கமானவருங்க. எந்த குறையும் அவரை பத்தி சொல்ல முடியாது. ஒரு மொட்டை கடுதாசியை நம்பி மாப்பிள்ளைய சந்தேகப்படுறது ரொம்ப தப்புங்க. இத பாரு, இந்த லெட்டர்ல இருக்கிறத நம்பலாமா வேண்டாமாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிற தகவலையாவது நாம சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஐயோ, அது கூட வேண்டாங்க. நீங்க சாதாரணமா போய் விசாரிச்சாலும் அது அவங்களுக்கு சங்கடமா தானங்க இருக்கும். இந்த லெட்டரை இப்படியே கண்டுக்காம விட்டுறதா நல்லதுன்னு எனக்கு படுது. இல்ல வள்ளி, சக்தி விருப்பப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி மாப்பிள்ளை பத்தி பெருசா நமக்கு எதுவும் தெரியாத. லெட்டர்ல இருக்கிற விஷயம் பொய்யா இருந்தா சந்தோஷம்தான். ஆனா அதுவே உண்மையா இருந்ததுன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கையில சிக்கலாயிடும். இத பாரு வள்ளி, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு. அதை தெளிவுபடுத்திக்கிறது தான் நமக்கு நல்லது. அத்த, மாமா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. இந்த பிரச்சனை நம்ம கண்டுக்காம விட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். இந்த பிரச்சனையை முன்னாடி நீங்க சொல்லன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க? இது சக்தியோட வாழ்க்கை, ரிஸ்க் எடுக்காதீங்க.
வள்ளி, நீ நினைக்கிற மாதிரி இது பொய்யாவே இருக்கட்டும். கல்யாண சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனையை ஒருத்தன் கிளப்புறானா அவன் நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது தானே? இப்ப நாம பேசாம இருந்தோம்னா அவன் மேல மேல கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாமா. நம்மளால நிம்மதியா கல்யாண வேலையை கவனிக்க முடியாது. இப்பவே மாப்பிள்ளையோட கவனத்துக்கு இதை கொண்டு போயிட்டா யார் இதை பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு மாப்பிள்ளை யோசிப்பாருல்ல. இந்த குழப்பத்தையும் சரி பண்ண பாப்பாரு. நாம பெருந்தன்மை நினைச்சு அமைதியா இருக்கிறது ஆபத்துல போய் முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா புடவை கடையில இருந்து நீங்க சொல்லாம கொள்ளாம வந்ததுனால சம்பந்தியமா வருத்தத்துல இருக்காங்க. இப்ப இதுக்காக நீங்க அங்க போனீங்கன்னா அவங்களோட கஷ்டம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஒண்ணும் இல்லாத விஷயத்த நீங்க போய் பேசி பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுமா. புடவை கடையில நடந்தது பத்தி நான் எதுவும் பேச போறதில்ல. அவங்க கிட்ட சண்டை போடுறது என் நோக்கம் இல்ல. லெட்டரால நமக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை பொறுமையா எடுத்து சொல்ல போறேன். இத பாரு, அவங்களும் பக்குவப்பட்டவங்க, நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இளங்கோ, போலாம் வா. ஏங்க இருங்க, உங்க கூட நானும் வரேன். நீங்க ஏதாவது போய் ஏன் நான் நல்லபடியா பேசிட்டு வருவேங்கிற நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லைங்க, நான் அதுக்கு இத பாரு, குடும்பத்தோட போனாதான் அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்க. நானும் இளங்கவும் சாதாரணமா போய் பார்த்து பேசிட்டு வரோம். இதுல எழுதியிருக்கிறது எதுவுமே உண்மை இல்ல. என் புள்ள ரொம்ப தங்கமானவன். அவன் கனவுல கூட சக்தியை தவிர வேற யாரையுமே நினைச்சு கூட பார்க்க மாட்டான்.